ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வெள்ளை அரைக்கீரை. இதுக்கு சாப்பிட்றதுனால கிட்ஸுக்கு மெமரி பவர் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். கான்ஃபிடென்ட் லெவலில் ரொம்பவே நல்லாயிருக்கும். நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது சாப்பிட்றதுனால கிட்ஸோட மெமரி பவர் ரொம்பவே பூஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்பவே நல்லது. பெரியவங்களும் சாப்பிட்லாம். இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் விட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி விட்டுக்கோங்க. எண்ணெய் சுடு எண்ணெய் உடனே நான் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போடுறேன். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மருத்துவ குணம் ரொம்பவே நல்லா இருக்குது அதில். அதுக்கப்புறமா சீரகம், தனியா, மிளகாய், 4 மிளகாய் எடுத்திருக்கேன். தனியா அதை மல்லி அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அதை போட்டிருக்கேன். அது கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனது உடனே நான் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு அதுவும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம கிட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் 2 முந்திரி எடுத்திருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமல் விடலாம். யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 2 தக்காளி பொடியாக நறுக்கிட்டு எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா விடணும். வதங்கினதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதனால் கொஞ்சம் நல்லா வதங்கணும். ப்ரௌனிஷாக வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும், தக்காளியும் நல்லா வதங்கணும். அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு வதங்கினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றி வச்சுக்கலாம். அது மாற்றி வச்சுட்டு அப்புறமா மறுபடியும் கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம். அது கொஞ்சம் பொரியறதுக்குள்ளே அந்த கீரை பொடியாக கட் பண்ணி வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம முன்னாடி நீங்கள் எவ்வளோ பொடியாக கட் பண்ணி வைக்கிறீங்களோ அவ்வளோ குழம்பு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு பொரிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கம்மியாக போடுங்க. அதுக்கப்புறமா ஒரு மிளகாய் மட்டும் நான் கிள்ளி போட்டிருக்கேன். அப்புறமா கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி போடுறேன். ஏன்னா இது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் இது போடுறதுனால. அது மாதிரி போட்டுட்டு நல்லா வதங்கணும். கொஞ்சம் ப்ரௌனிஷாக வதங்கினதுக்கப்புறமா அந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கீரை எல்லாம், அது நல்லாவே பொடியாக இருக்கணும். நான் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொடியாக கட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கணும்னா ரொம்ப பொடியாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணுங்கள். நான் ரொம்ப பொடியாக கட் பண்ணவே இல்லை. நான் மீடியம் சைஸு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் ஸ்கூலுக்கு போயிடுவான். அதனால் அவனுக்கு போகிறதுக்குள்ளே இட்லிக்காக நான் சட்னி செஞ்சிடணும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் பெருசாக அவசரமாக கட் பண்ணி போட்டுட்டேன். அதை அலசி போட்டுட்டு அது கொஞ்சம் கேஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டு கொஞ்ச நேரம் நான் காம்பெல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் இலை தண்டு காம்பு அப்படின்றதுனால நான் கொஞ்சம் தண்ணி விடுறேன். அது வெந்ததுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறோம். நீங்கள் வெறும் இலை தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்படியே வேக வச்சுக்கலாம். நீங்கள் வதக்கிக்கலாம். நான் இதுக்கு தண்டெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சேன். மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாமே வேக வைக்கணும். வேக வச்சு நம்ம ஃபஸ்ட்டே இது பண்ணி இப்போ வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும், ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது கொஞ்சம் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துன்னே இருக்கணும். இலை ரொம்ப அந்த வெள்ளாரக்கீரை ரொம்ப வெந்துச்சுன்னா ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும். அதனால் பார்த்துன்னே இருக்கணும். கொஞ்சம் நல்லா வெந்துச்சுன்னா நான் இலையெல்லாம் போட்டிருக்கேன், இலையும் தண்டெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்றதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கிறேன். நீங்கள் வெறும் இலை போட்டிருந்தால் நீங்கள் ஆவிலே வேக வச்சதுக்கப்புறமா பாருங்கள், அது வெந்திருந்தால் உடனே மறுபடியும் நம்ம அந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு எல்லாமே மிக்ஸிக்குள்ளே ஜாருக்குள்ளே போட்டு அது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பருப்பு வெள்ளை அரைக்கீரை ரொம்ப ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் சுட சாதத்துக்கு சாப்பிட்லாம், சட்னிக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக புது வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். மெயினாக உங்களோட கிட்ஸுக்காகவே யூஸ் பண்ணுற மாதிரி நான் வீடியோ போட்டிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.